வணக்கம். பண்டிகை சீசன் வந்தாச்சு. கூடவே அந்த பெரிய கேள்வியும் வந்துருச்சு இல்லையா? ஜாலியா செலவு பண்ணலாமா இல்ல எதிர்காலத்துக்காக சேமிக்கலாமா? இந்த குழப்பத்தை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்விதான். இந்த பண்டிகை நேரத்துல நம்ம ஆசைகளையும் பேலன்ஸ் பண்ணணும், அதே சமயம் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சோ இந்த பேலன்ஸை எப்படி கரெக்டா கொண்டு வருது? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்த நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். பண்டிகைனா அது வெறும் கணக்கு வழக்கில்ல. அது நம்ம மக்கள், சந்தோஷம், ஞாபகங்கள் சம்பந்தப்பட்டது. குடும்பத்தோட செலவு பண்ற நேரத்தையும் அந்த சந்தோஷமான தருணங்களையும் எந்த நம்பர்ஸ் வச்சும் அளக்க முடியாது. அதுதான் உண்மையான சொத்து. ஆனா அதே சமயம் இன்னைக்கு நாம படுற சந்தோஷம் நாளைக்கு ஒரு ஃபினான்ஷியல் கஷ்டத்துக்கு காரணமாயிடக்கூடாது இல்லையா? சரி, எமோஷனல் சைட பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் நம்பர்ஸ் பக்கம் வருவோம். இந்த பண்டிகை நேரத்துல நாம பண்ற செலவுகள் லாங் டேர்ம்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட உருவாக்குது? சில கணக்குகளை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்போ இந்த டேபிளை பாருங்க. இதுக்கு பேரு தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது வாய்ப்பு செலவு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணும்போது இன்னொரு நல்ல வாய்ப்பை இழக்கிறோம் இல்லையா? அதுதான். உதாரணத்துக்கு வீட்டு ரெனோவேஷனுக்கு ஒரு 3 லட்சம் செலவு பண்றீங்கன்னு வச்சுப்போம். அதே பணத்தை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 10 வருஷத்துல அது 14 லட்சத்துக்கு மேல வளர்ந்துருக்கும். யோசிச்சு பாருங்க. இதே மாதிரிதான் மத்த செலவுகளையும் பாருங்க. இந்த வித்தியாசம் உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்குல்ல? இன்னொரு நேரடியான உதாரணம் பாப்போமா? 2015ல 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான சோஃபா வாங்குறீங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? ஒரு 15,000 ரூபாய் தேருமா? ஆனா அதே 1 லட்சம் ரூபாய ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். ஒரே பணம், ஆனா முடிவு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. இதை நம்மள யோசிக்க வைக்குது தானே? இங்க விஷயம் செலவு பண்றதா இல்ல சேமிக்கிறதான்றது கிடையாது. சந்தோஷத்தையும் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸையும் ஒன்னா சேர்த்து ரெண்டையுமே எப்படி ஸ்மார்ட்டா பண்றதுங்கிறது தான் பாயிண்ட். இந்த பேலன்ஸை கொண்டு வர 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, முன்னாடியே பிளான் பண்ணணும். 2, எவ்வளவு செலவு பண்ண போறோம்னு ஒரு லிமிட் செட் பண்ணணும். 3, இந்த கொண்டாட்டத்துக்கான செலவை நம்ம மாச பட்ஜெட்லயே ஒரு பகுதியா ஆக்கிடணும். சோஷியல் மீடியால பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது, புதுசா ஐபோன் லான்ச் ஆகுறது, பண்டிகை கால ஆஃபர்ஸ், இதெல்லாம் நம்மள தேவையில்லாதத வாங்க வைக்கும். இதுக்கு பேர் தான் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ, நம்ம மட்டும் இதை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்து போய் எதையும் வாங்காதீங்க. தியரி எல்லாம் ஓகே. இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த பண்டிகை சீசனை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண சில ஆக்ஷனபிள் டிப்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்ற ஒரு சூப்பர் ஐடியா இது. நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி இதுக்கு ஜாய் ஃபண்டுன்னு பேர் வச்சுக்கலாம். அதாவது சந்தோஷ நிதி. ஒவ்வொரு மாசமும் உங்க சம்பளத்துல இருந்து ஒரு சின்ன தொகையை இதுக்குன்னு தனியா எடுத்து வைங்க. இப்படி பண்ணா பண்டிகை நேரத்துல திடீர்னு பட்ஜெட் இடிக்காது, டென்ஷன் இல்லாம ஜாலியா செலவு பண்ணலாம். பண்டிகைக்கு போனஸ் வரதா? சூப்பர். அது எப்படி பிரிக்கிறது? இதோ ஒரு சிம்பிள் ரூல். 30-30-40. 30% உங்க செலவுகளுக்கு, அடுத்த 30% கடன் இல்லனா இஎம்ஐ கட்டுறதுக்கு, மீதி இருக்கிற 40% நேரா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போயிடணும். இது ஒரு பொதுவான ரூல் தான். உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஆனா முதலீட்டுக்குன்னு ஒரு பகுதியை கண்டிப்பா ஒதுக்கிடுங்க. கிரெடிட் கார்ட்ஸ் இது ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வாட் மாதிரி. கரெக்டா யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது, தப்பா யூஸ் பண்ணா ஆபத்து. அது ஒரு வசதிக்காக மட்டும் பயன்படுத்துங்க, கடன் வாங்கி ஆடம்பரமா செலவு பண்றதுக்கு இல்ல. பெரிய பொருள் ஏதாவது வாங்கணும்னா முன்னாடியே பிளான் பண்ணி வாங்குங்க. பில்ல கரெக்ட் டைம்ல ஃபுல்லா கட்டிடுங்க. அப்போ ரிவார்ட் பாயிண்ட்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ்னு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். கடன் வேலையில மட்டும் மாட்டிடாதீங்க. சரி, செலவு சேமிப்புன்னு பேசிட்டோம். இப்போ விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பாப்போம். பண்டிகை நேரங்கிறது நம்ம ஃபினான்ஷியல் லைஃப ஒரு தடவை திரும்பி பார்த்து சரி பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சரியான நேரம். பண்டிகை நேரங்களே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வீடு சுத்தம் பண்றதுதான் இல்லையா? ஆனா அந்த சுத்தம் நம்ம வீட்டு வாசலோட மட்டும் நின்னுடக்கூடாது. ஆமாங்க, நம்ம வீடு மாதிரி நம்மளோட முதலீடுகளையும், அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோவையும் ஒரு கிளீனிங் பண்ண வேண்டிய நேரம் இது. உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தங்கம்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம். அதுல தேவையில்லாததெல்லாம் நீக்கி சரி பண்ண இதுதான் பெஸ்ட் டைம். சரி, போர்ட்ஃபோலியோவை எப்படி கிளீன் பண்றது? இது உங்களுக்கான ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். 1, அங்கங்க சிதறி கிடக்கிற உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வாங்க. 2, யூஸ் பண்ணாத பேங்க் அக்கவுண்ட், டிமேட் அக்கவுண்ட்ல இருந்தா க்ளோஸ் பண்ணிடுங்க. 3, ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் தர 2-3 ஃபண்ட்ல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அதை சரி பாருங்க. 4, உங்க ஆசெட் அலோகேஷன், அதாவது எந்தெந்த முதலீட்டுல எவ்ளோ பணம் போட்டிருக்கீங்கன்றது சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க.
கடைசியா உங்க லாங் டர்ம் கோல்ஸ் என்னன்னு மறுபடியும் ஒரு தடவை மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க போர்ட்ஃபோலியோ கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்க மொத்த முதலீட்டுல ஒரு 5-10% வரைக்கும் தங்கம் இல்லனா வெள்ளில முதலீடு பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷன், அதாவது உங்க முதலீடுகளை பரவலாக்குறதுக்கு உதவும். இது ஷேர் மார்க்கெட்க்கு ஒரு மாற்று கிடையாது, ஆனா உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. சோ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், புத்திசாலித்தனமா செலவு பண்றதும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது நமக்கு சந்தோஷத்தையும் நல்ல உறவுகளையும் எப்பவும் மறக்க முடியாத ஞாபகங்களையும் கொடுக்குது. அதனால இந்த பண்டிகை காலத்துல சந்தோஷமா கொண்டாடுங்க, அதே சமயம் ரொம்ப ஸ்மார்ட்டா சேமிங்க. உங்க கொண்டாட்டமும் உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸும் ஒன்னாவே பயணிக்கட்டும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.